ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே எனக்கு எப்படி போச்சுங்கிறத தான் நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒரு சண்டேக்காக 6 நாள் வெயிட் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணுறது. 6 நாள் ஒர்க் போயிட்டு சண்டே ரெஸ்ட் எடுக்கிற சுகமே சுகம்தான். அந்த மாதிரி தான் இந்த சண்டேயும் வேக்கப் பண்ணுறதுக்கே 10:45 ஆயிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் அம்மாவுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் காஃபி குடிச்சிட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் நான்வெஜ் வாங்க ஃபேமிலியாக வெளியே கிளம்பிட்டோம். எங்கள் ஏரியாவில் கோவை பழமுதிர் அப்படின்னு ஒரு ஷாப் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே நிறைய ஆஃபர் அங்கே இருந்துச்சு. ஸோ அங்கேயே நாங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டோம். ஃபிஷ் வாங்குறதுக்காக மார்க்கெட் போனோம். நான் பேசிக்காகவே ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான். ஆனால் எங்கள் ஊரை தவிர்த்து வேறு எந்த ஒரு மீனுமே எனக்கு சாப்பிட பிடிக்காது. அதனாலே ஒரு 1/4 கிலோ சிக்கன் எனக்கு மட்டும் தனியாக வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 2:30 மணி ஆயிடுச்சு. ஸோ வாட்டர்மெலன் ஜூஸை தெம்பாக குடிச்சதுக்கு அப்புறமா தான் சமைக்கவே ஆரம்பித்தேன் லஞ்சுக்கு சொல்லப்போனால் ஒரு மினி விருந்தே நான் ரெடி பண்ணிட்டேங்க. எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ப்ரொக்கோலி சூப்பு, சப்பாத்தி, ரைஸு. நான் ஆயில் சேர்க்க மாட்டேன், அதனால் ஆயிலே இல்லாமல் ஏர் ஃப்ரையரில் சிக்கன் ஃப்ரை அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் அம்மாவுக்கு பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை அண்ட் மஷ்ரூம் கிரேவின்னு செமையாக பண்ணிட்டேன். ஆனால் என்ன, இதெல்லாம் பண்ணி முடிக்கவே 4:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டோம். அப்புறமா ஒரு தூக்கம் தூங்கிட்டு சர்ச்சுக்கும் போயிட்டு வந்துட்டோம். நைட்டு சிம்பிளாக டின்னரை முடிச்சுட்டு ஒரு மூவி பார்க்கலான்னு ரைஃபிள் கிளப்பை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பாதி கூட பார்க்க முடியலங்க, அப்படியே தூங்கிட்டோம். ஓவராலாக இந்த சண்டே செம்ம மாசாக போச்சு. எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த சண்டே எப்படி போச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க.